நான் ரெடி, நீங்க ரெடியா சிவசங்கரி? சரி, இப்போ நம்ம எங்க கிளம்புறோம்? ஆதிச்சநல்லூருக்கு போகிறோம் முதல்ல. ஆமாம், அன்னைக்கு சுற்றி பார்க்க முடியாமல் போச்சுல்ல, நைட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இருட்டின மாதிரி ஆகிட்டுல, அதனால் இன்றைக்கி காலையில் கிளம்புறோம். அப்படியே பக்கத்தில் உள்ள பாண்டியராஜா கோயிலுக்கும் போயிட்டு வரோம். வெள்ளிக்கிழமை கோயில் திறந்துருக்கோன்னு கேள்விப்பட்டேன், தெரியல எந்த டைம் தெரியல. வெள்ளிக்கிழமை திறந்துருக்கோன்னு சொன்னாங்க, அது காலையிலேயே சாயங்காலமான்னு தெரியாது. நம்ம பாட்டு போவோம், திறந்துருந்தா கும்பிடுவோம், வெளியே நின்று கும்பிட்டுட்டு வந்துகிட்டே இருப்போம். ஆதிச்சநல்லூர் போகணுங்கிறது உன் ஆசை, பாண்டியராஜா கோயிலுக்கு போகணுங்கிறது என் ஆசை, ரெண்டையும் ஒன்றா நிறைவேற்றிடுவோம். நானும் பார்க்குறேன், சரி வயிறு பசிக்கிட்டா, நைட்டு சாப்பிடல. சாப்பிட்டாச்சா? இல்லை சீக்கிரம் சாப்பிடு, நேரம் சாப்பிட்டேன் பாரு. வேகமா சாப்பிடல, சட்னி நிறைய இருக்கு, பிணைஞ்சு சாப்பிடு, தொட்டு தொட்டு சாப்பிடாத. கேட்டுக்க, அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் அம்மாவா பத்தியா? வாங்க லட்சுமி அம்மா, நேரம் ஆகுது, வெயில் அடிச்சிடும். வெயில் அடிச்சா நீங்க தான் கருத்து போவிய. திருநீரு இன்னைக்கு எங்க போறோம் ஃபேமிலியா? ஆமா ஆமாங்க, திருநெல்வேலிக்கு தான் போலாமா? ஓகே, அங்க வச்சு பார்ப்போம். வெயில் கொடுமையா இருக்கு. ஆதிச்சநல்லூர் போயிட்டு ஸ்ட்ரைட்டா திருநெல்வேலி தான், அந்த கோயிலுக்கும் போயிட்டு திருநெல்வேலி. ஓகேவா? கடை எப்படி திறக்கும்? கடை என்னைக்கு 8:45 தான் வந்துடுவாங்க. இன்னைக்கு தான் லேட்டுண்ணே. வேறு முறுக்கு, அச்சு முறுக்கும் இந்த முறுக்கு, கை சுத்த முறுக்கு மட்டும் தானே? அது அதிரசம் மட்டும் தான். அதிரசம் போடுவீங்களா? ஆமாம். கை சுத்த முறுக்கு எவ்வளோ, அந்த அச்சு முறுக்கு எவ்வளோ? கை சுத்த முறுக்கு 3 ரூபாண்ணே, அச்சு முறுக்கு 5 ரூபா. 5 ரூபா. இது அதிரசம் 6 ரூபாண்ணே. 6 ரூபா. தட்டை எதுவும் போடுவீங்களா? எப்படி தட்டை போடுவோம், தட்டை வந்து 6 ரூபா. அது போடுவீங்களோ? ஆமாம், இதுவும் போடுவோம். சரி சரி. நேற்று இன்னைக்கு ஆள் வரல, லீவு எல்லாரும் போட முடியல. வாங்கிக்க, வழக்கம் போல வாங்கிட்டு போயாச்சு. இன்னும் பல்ல காட்டு. சரிப்பா, அது நொறிக்கிறாம பார்த்து வைங்க. உனக்கு என்ன வேணும்? உனக்கு எதானுமா? போதல்ல, போ அம்மட்ட போட்டு போ. போதும் போதும் போதும். அப்படிங்களா? ஏய் வந்துட்டோண்டா, நீ கேட்ட ஆதிச்சநல்லூர். சங்கரி என்ன பூட்டி போட்டிருக்கு? அதேதான், ஆமா நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சுதான் பூட்டிருக்காங்க. ஏய் சங்கரி, அப்ப லேட்டா தான் ஓபன் ஆகாம இருக்குமா? ஆமா நம்ம முன்னாடி வந்திருக்கோம். கவலைப்படாத, இன்னொன்னு இருக்கு, அதான் காமிப்போம். இன்னும் அந்த பக்கம் இருக்குல்ல, இது ஓப்பன்ல தான் இருக்கு. இங்க போவோம் சரியா? அங்க ஒண்ணுமே இருந்த மாதிரில. அங்க ஒண்ணுமே இல்லடா, ஏதாவது இருந்தா தானே, ஒரு குழி மட்டும் தான் இருக்கும். அது என்ன குழி? அதே பிறகு காப்போம், பூட்டி கிடக்குல்ல. சரி டேய், இப்போ எங்க போறோம்? வீரத்தை விதைச்ச இடத்துக்கு போறோம் சரியா? அங்கதான் விதைச்சிருக்கு, விதைச்ச இடத்த காட்டுறேன். போலாமா? எப்படி தாமிரபரணி ஆத்தங்கரையில ஆதிச்சநல்லூர். ஆமாடா, யாருமே இருக்க மாட்டாங்க. வாங்க போவோம். சாவி எடுத்துட்டு வந்துருக்கு. ஒருக்கா வந்திருக்கேன், அப்பவும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், அதுதான்டா பாண்டியராஜா கோயில் இருக்குல்ல. ஆமாம், போகும்போது பார்த்துட்டு போனேன், சாமி கூட வந்திருப்பாங்க. அப்படியே சுற்றி போனோம் அந்த பக்கமாக. இதெல்லாம் இங்கே இருந்தால் கிடச்சிருக்கு. ஆமாம், இது எல்லாமே அங்கே தான் கிடச்சிருக்கு. ஆமாம், கோயில் உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் உள்ளே குழியாக இருக்கும் சரியா? பார்த்துட்டு கவனமாக வரணும். சரி வாங்க போகலாம். என்னல பார்த்தியா எப்படி இருக்குல்ல? உள்ளே பார்க்கக்கூடாதால, பில்டிங் சரியில்லைல்ல. எப்பேற்பட்ட இடம், எவ்வளோ பெரிய அரண்மனை மாதிரி இருக்குது பார்த்தியா?
நம்ம மலையில் ஏறி பார்ப்போம் சரியா சங்கரி பாத்தியா இதுதான் தமிழரோட ஆதி குடியில் உள்ள வரலாறு மிக்க இடம். ரொம்ப ஒரு 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 எப்படி சொல்ல வர்றது, வியந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம். எவ்வளோ பெரிய கோட்டை சுவரோட, எவ்வளோ பெரிய அரண்மனையோட, எப்படி கம்பீரமாக இருக்குது பார்த்தியா. எதுமா அது வந்து சின்ன ராஜா கோட்டை. சரி குறை சொல்லக்கூடாது நம்மளும், அது வேண்டாம், கவர்மெண்ட்டை பற்றி பேச வேண்டாம். வாயிலடி தப்பு. ஆத்தங்கரையை பார்த்துக்க, இதுதான் நாகரிகம். ஆத்தங்கரை நாகரிகம் படிச்சிருப்பிய? படிக்கலையா? அதே போகிறோம். 6ஆம் கிளாஸ் மேலே தான் வரோண்ணே. நம்ம தமிழரோட நாகரிகம் வந்து ஆத்தங்கரை நாகரிகம் தான். தண்ணி வேணும்ல, தண்ணி இல்லாமல் மனுஷனால் வாழ முடியுமா? ஆத்தங்கரையில் தான் வாழ்ந்துருக்காங்க, அங்கே தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க எல்லாமே. எதுமா அது செட்டு போட்டிருக்காங்க. அப்படி சாமி வெளியே நின்று கும்பிட்டா என்ன, மொத்தத்தில் வரணும்னு நினச்சோம், வந்திருக்கோம். சிவா இதுதான் பாண்டியராஜா கோயில். பாண்டியராஜா கோயில். பாண்டியராஜா கோயில். ஆமாம் பொன்னி மிஸ் இன்னைக்கு போக முடியுமான்னு தெரில, பார்த்துக்கிடுவோம். போகிற வழியில் தான் இருக்குது. அதே அந்த ரெட்டியாப்பட்டி மலை மேலே. ஆமாம் சாயங்காலம் தான் திறக்குமா இருக்கும். உங்களுக்கு இப்படி சொல்கிறீங்களே, நான் இதோட 3ஆவது வாட்டி வந்து உள்ளே கும்பிட முடியாமல் போகிறேன் தெரியுமா. ஆமா ஒரு நாள் இல்லை 3 நாள். என்னல தொட்டிலா? சரி அதில் என்ன இருக்குது, தொங்கலாம். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம், சின்ன விழுது. சரி வாங்க அது விளையாடுவோமா? போங்க போய் தொங்கி விளையாடுங்க போங்க. என்ன ஆத்திர காலைல நிற்க பிரிய ஏறி வரக்குள்ள போதும் 1000 பார்த்துடுங்க. எது தெரியலையேடா, நான் அந்த பக்கம் வந்தது இல்லையே. அது இங்கே வாடா, அது எரிக்கிறேன்டா. அது சுடுகாடுடா. ஏன்டா அது ஒரு வீடு தான், எல்லாரும் ஒரு நாள் அந்த வீட்டில் குடியேறுவாங்கடா. உங்கள் அம்மா களை இறங்கிட்டாங்க. ஆடு லட்சுமி. இப்போ பேர் அத்துளும் பாரு. ஆதிச்சநல்லூர் எப்படி இருந்துச்சு? எங்கே பார்த்தோம் அடுத்தானே. வீட்டுக்கு போயிடலாண்ணே. கீழே போட்டுறாத, டம்ளர் கீழே வந்து உன்னை கடையில் பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க. எங்கே உள்ளே போய் காட்டினியே அவ்வளோதானே. நமக்கு நேரம் எப்படி யாம்பே போய் சொல்கிறா. நான் குடிச்சு பார்த்துட்டு தாப்போ வாங்கினேன், சுடவே இல்லை. சுடுதோ? சரி கொஞ்சம் ஆறட்டோண்ணே. சூடாவும் கீழே போட்டுறாத, தள்ளி உட்காந்துக்க. எங்கே பார்க்க விட்டீங்க அப்படி தானே ஆதிச்சநல்லூரை? விடுறா அதான் கோயிலை பார்த்துட்டோமே, அதையும் எங்கே காட்டினீங்க அப்படி தானே. கோயில் பூட்டி கிடக்கு, நான் என்னடா பண்ணுவேன். ஆமாம் நான் அதான் நேற்று வராமல் இன்றைக்கு வந்தது காரணமே அந்த கோயில் உள்ளே போய் பார்க்கணுன்ட்டு தான். சரி விடு பரவாயில்ல, அந்த சாமியாக நினச்சா ஒரு நாள் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் சரியா. காரம் அடிக்கா பாய் சொல்லலையா நீ? இதான் மிளகா இருக்குல்ல, காரம் அடிக்க தான் செய்யும். இதான் மிளகா. இனி காரம் அடிக்கா சாப்பிடு. பாய் சொல்லிடுங்க. எங்க பாய் சொல்லுங்க. அவங்க சொல்ல மாட்டாங்களா லட்சுமி மேடம்? நீங்கள் அப்போ ஓகே, நான் நீயே பாய் சொல்லிடுறேன் போதும்.